திங்க் வெஸ்ட் ஹாம் வந்து தேர் நாட் ஃபைண்டிங் their ப்ராப்பர் ஃபார்மேஷன் நினைக்கிறேன். ஏன்னா when you buy Scamacca for like 35 million என்னமோ, I don't understand why you don't play him along with Antonio. Antonio, we know what he can do in the Premier League. He's shown it multiple times through numerous seasons now. But நீ இந்த ஆண்டோனியோ எடுத்துதான் Scamacca போடுவேன், Scamacca ஆட வச்சா ஆண்டோனியோ ஆட வைக்க மாட்டேன்னா, I don't know what's the point of buying a backup striker for 35 million. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஆஸ் யூஷுவல் கௌதம், எப்படி இருக்கீங்க? இன்டர்நேஷனல் பிரேக்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு பாக்கி. அதுக்கப்புறம் we are back with Brighton. என்ன ஃபீலிங்ஸ்? பாப்பா எப்படா வருங்கிற ஒரு ஃபீலிங்லயே உட்காந்துட்டு இருக்கேன் நான். அதாவது வாரத்துல இந்த ஃபுட்பால் நம்மளோட லைஃபோட அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இல்ல? இந்த ஃபுட்பால் ஃபேன் ஆயிட்டாலே நம்மளுக்கு வாழ்க்கை பெரிய பிரச்சனை தான். அது பார்க்காம இருந்தோம்னா பிரச்சனை இல்ல. இல்ல பொதுவா சொல்ற ஃபுட்பால் ஃபேன்ஸ் சொல்ல, ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸே அப்படிதான். நீ எந்த ஒரு ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணாலும் ஐயோ இந்த வாரம் வரலையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துருது அந்த வீக்கெண்ட் வந்துட்டாலே. அதுவும் ஃபுட்பால்னா இப்பெல்லாம் ரெண்டு கேம் வேற, மிட் வீக்கும் சரி வீக்கெண்டும் சரி. அதனால நமக்கு வந்து ஐயோ என்ன கேம் இல்லையே அப்படின்னு 2 வாரமா ஆயிப்போச்சா, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஒரு வழியா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமா, இல்ல அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு 2 மணி நேரத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க்ல எல்லாம் மீட்டிங்ல இருந்துச்சுனாலே பார்த்து முதல்ல கேலண்டர்ல போட்டு வச்சிருவேன். இப்ப வந்து சாம்பியன்ஸ் லீக் கேம், அது எனக்கு மத்தியானம் வேற. உங்களுக்கு எல்லாமே ஜாலி, உங்களுக்கு எல்லாம் சாயந்தரம், இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் நைட், எனக்கு மத்தியானம். நான் வேற ஒர்க் மீட்டிங்லாம் நான் கேலண்டர்ல போட்டு வச்சிருவேன் முன்னாடி. ஓகே 2 PM to 4 PM லிவர்பூல் கேம், அப்ப மீட்டிங் எதுவும் வச்சிடக்கூடாது அப்படின்னு. யாராச்சும் கேட்டாங்கன்னா ஆல்ரெடி ஐ எம் பிஸி அட் டைம் அப்படின்ட்டு. உனக்கு என்னடா பிஸி? எனக்கு ஏற்கனவே வேற மீட்டிங் இருக்குடா அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. பட் அதான் இந்த எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோட் நீங்க பாத்தீங்க 5 சைடு. ஸோ உங்க வர்டிக்ட் எல்லாம் என்னன்னு நாங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. பட் இந்த எபிசோட் வந்து லிட்டில் மோர் சீரியஸ் டாபிக். ஸோ அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் லிவர்பூல் பாட்காஸ்ட் லிவர்பூல் பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். என்னடா லிவர்பூல் மட்டும் ஐசோலேஷன்ல இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் ஆடுறாங்களா இந்த லீக்ல அப்படின்னா இல்ல, 19 டீம் இருக்கு எங்களை தவிர. ஸோ அவங்கள பத்தி தான் பேச போறோம். எல்லா 19 டீம் பத்தியும் பேச முடியாது, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஷார்ட் பாட்காஸ்ட். ஸோ ஒரு ஃபியூ டாபிக்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ கௌதம், நம்ம லாஸ்ட் எபிசோட் ரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் we had decided on a few topics. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 2 டீம் பத்தி, பிரைட்டன் அண்ட் ஃபுல்ஹாம். ஓவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சீசன். இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகி 7 கேம் தான் ஆயிருக்கு. பட் ஓவர் பர்ஃபார்மன்ஸ், பிரில்லியன்ட் ஸ்டார்ட் டு த சீசன். இது பிரைட்டன் வந்து தேர் 4th, அதாவது சீசன் வந்து இன்னைக்கு முடிஞ்சதுன்னா they can qualify for the Champions League, அந்த ரேஞ்சில இருக்காங்க. அண்ட் ஃபுல்ஹாம் வந்து they are 6th, which is பிரைட்டன் வருஷம் எத்தான் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டரா பினி இந்த என்ன சொல்றாங்க, பில்டிங் நல்லா இருக்குது பேஸ்மெண்ட் வீக்ங்கற மாதிரி. அவங்க ஸ்டார்ட் நல்லா இருக்கும், ஃபினிஷிங்னா சரியில்லை. ஆமா, இல்ல பட் இந்த வருஷம் ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபினிஷிங் அவங்க நல்லா ஃபினிஷும் பண்றாங்க. வேர்ட் பிளே. ஆமா, வேர்ட் பிளே. யார் ஸ்கூல் தெரியும்? நீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவரா? பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா ஆமா, இல்ல பட் பிரைட்டன் கரண்ட்லி 4th, 6 games played, 13 points, 4 points behind டாட்னம் 3rd placeல. அண்ட் ஃபுல்ஹாம் வந்து they are 6th. ஃபுல்ஹாம் தான் ஐ திங்க் இஸ் a bigger surprise இல்லையா? பிரைட்டன் கூட நம்ம லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாவே நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஃபுல்ஹாம் வந்து வெரி பிக் சர்ப்ரைஸ். அவங்க 6th இருக்காங்க, 7 games played, 11 points. நமக்கும் மேல இருக்காங்க. இன்ஃபேக்ட் as of now எல்லாருமே நமக்கு மேலதான் இருக்காங்க. நம்ம எல்லாம் டேபிளையே பார்க்க கூடாதுங்க இந்த சீசன். நம்ம அந்த பக்கமே தலை வச்சிட கூடாது. அது நம்ம வந்து போட்டு இன்னொரு 10 கேம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கே விடணும் டேபிள்ல. அதுக்கு முன்னாடி நம்ம பேச்சு வாயே தரக்கூடாது நம்ம. ஆமா. சோ என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாது, பட் ஃபுல்ஹாம் கேம் நான் பார்த்தேன். ஆப்வியஸா நம்ம 2 பேருமே பார்த்தோம். பட் பிரைட்டன் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்க தான் பாத்தீங்களா? எவ்வளவு என்ன ஒப்பீனியன் இருக்கு? பிரைட்டன்லாம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஐ ஆக்சுவலி தாட் கிரேம் பாட்டர் வந்து செல்சி போயிருக்க கூடாது அப்படின்னு. Because he's made this team who they are. ஏன்னா ப்ராப்பரா கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒவ்வொரு காக் இந்த வீலா என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொன்னா உள்ள போட்டு கரெக்டான டீம் வந்து இப்ப ரெடி பண்ணியிருந்தாரு. நான் வந்து ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். 2-3 கேம் பார்த்தேன், கம்ப்ளீட்டாவே பார்த்தேன் இந்த சீசன்ல. அதுல வந்து அந்த ஃப்ரண்ட் 4 ட்ரொசார்ட், வெல்பெக், பாஸ்கல் குரோஸ் அண்ட் இன்னும் ஒரு பிளேயர் எனக்கு யாரும் ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க. சோ 4 பிளேயர்ஸ் வந்து நீ பாத்தீங்கன்னா சாலி மார்ச் இல்ல, ஆக்சுவலா இன்னும் ஒரு பிளேயர் யாரு எனக்கு சரியா தெரியல. சோ இந்த ஃப்ரண்ட் 4 வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் 4 கூட சேர்ந்து நீங்க லலானாவே ஆட் பண்ணிக்கலாம். தலைவர் மாதிரி இன்ஜுரி உட்கார்ந்தாரு போல.
பட் ஃபர்ஸ்ட் 2-3 கேம் வந்து பயங்கரமா விளையாண்டான். அகைன் லிவர்பூலுக்கு எப்படி வந்து ஒரு பிரஸ் லலானா ஸ்டார்ட் பண்ணானோ பிரைட்டனுக்கு அதே மாதிரிதான் யூஸ் பண்ணாங்க. லலானா பிரஸ் ஸ்டார்ட் பண்ணா எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஒரு பயம் இல்ல அவங்க விளையாடுறதுல. சோ இது வரைக்கும் that's what I think. They've always been on the offensive. அவங்க டிஃபென்சிவ் வந்து யார் 2 பேர் இருப்பாங்களே, டங்கும் வெப்ஸ்டருமா. ஆமா ஆமா, I think it is them. So அவங்க 2 பேரும் வந்து அவங்க டிஃபென்ஸ்லி சாலிடா இருக்காங்க. They have a real good keeper. மேட் ராயன் தான் கீப்பர்னு நினைக்கிறேன். என்னோட ரிப்ளேஸ் பண்ணாம. இல்ல இவன் இல்ல, சாnchez, roberto sanchez. ஆமா சாnchez, சாரி சாnchez. So I think they have a really good solid team. சும்மா ஃப்ளூக்னு சொல்ல முடியாது. The way they play, it's very analyzed. எப்போ அட்டாக் பண்ணணும், எப்போ பிரஸ் பண்ணணும், எப்போ they have to hold the line, they're very very clear. And now it will be interesting. ஏன்னா Deserby coming in from Shakhtar Donetsk தான். ஆமா, from Shakhtar Donetsk. So I think I've seen that teams. நான் வந்து யாரா இது யாருனே தெரியலையே, சரி நம்ம யார் தான் இந்த டீம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் பார்த்தேன் ஹைலைட்ஸை. அகைன் தே பிளே அவுட் ஃப்ரம் த பேக் இன் அ வெரி வெரி டிஃபரெண்ட் வே. அதை நம்ம வந்து பிரைட்டன்ல பாப்போமான்னு தெரியல. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் வி மைட் சி. ஏன்னா when they play from the back, அவங்களுடைய டி பாக்ஸுக்கு உள்ளாரையே along with the keeper they have 4 players to get the ball. எனக்கு டேய் யாரா நீ இதெல்லாம் வேற லெவல்ல புதுசா இருக்க, பின்னாடி இருந்து கொண்டு வர பால் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ அது பிரீமியர் லீக்ல ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹேவ் such kind of managers in the Premier League. But to sum it up, Brighton நீங்க சொன்ன மாதிரி டாப் 4 fantastic start. They are 4 points behind Tottenham but with the game in hand which is against us. So அதனால நம்ம வேற அதை வேற ஜெயிக்கணும். ஐயோ. பட் ஆனா Brighton very very positive start, really exciting. ஆமா, ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் பிரைட்டன். அண்ட் இது நீங்க சொன்ன மாதிரி அந்த மேனேஜர் சேஞ்ச் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல. ஐ திங்க் தேர் கோயிங் ஃபார் சிமிலர் மேனேஜர்ஸ். ஏன்னா அவங்க அந்த அத்லெட்டிக்ல வந்து இது ஷார்ட் லிஸ்டோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, லைக் ஹூ ஆர் தி ஆர் கான்டாக்டிங்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராம் பாட்டர் டைப்ல பில்ட் அவுட் ஃப்ரம் த பேக், பொசிஷன் ஃபுட்பால் அண்ட் வெரி என்ன சொல்றது, வெரி அடாப்டபிள் டாக்டிக்லி. இப்போ நம்ம கிராம் பாட்டரே வந்து லைக் ஹி மாடிஃபைட் இஸ் டாக்டிக்ஸ் வித் எவ்ரி கேம். அதாவது வந்து அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மை சிஸ்டம் ஆர் த சேம், பட் ஒரு கேம் தகுந்த மாதிரி வி அடாப்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தேர் கோயிங் ஃபார் மேனேஜர்ஸ் ஹூ டூ தட். டிசர்பி வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் ஹிஸ் மெயின் திங்ஸ் வந்து தட் ஹி ஹேஸ் சம் 4-5 பிளேயர்ஸ் இன்சைட் த பாக்ஸ், 5-6 பிளேயர்ஸ் வித் இன் த ஃபைனல் ஒன் டிஃபென்சிவ் தேர்ட். ஸோ ஐ டோன்ட் நோ பிரீமியர் லீக் அது என்னத்துக்கு டிசைன்டுனாக்கா, பேசிக்கா ஆப்போனன்ட் டீம் வந்து பிரஸ் பண்ணாங்கன்னா தேல் கமிட் மோர் பீப்புள் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இட் ஹேஸ் இஸ் அப்சைட்ஸ்ன்னு எனக்கு தோணுது. லைக் இட் என்ன சொல்றது, ஒரு சடனா பால் லூஸ் பண்ணா கூட யூ ஹேவ் மோர் பீப்புள் டு டிஃபெண்ட். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நீ வந்து யூ கேனாட் go quickly forward. ஏன்னா இவ்வளோ பேர் பின்னாடி இருக்கும்போது you don't know how to go quickly forward. So it has its pluses and minuses. பாப்போம் அது பிரீமியர் லீக்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது. On the flip side, let's say வெல்பெக்கு பதிலா லூயிஸ் சுவாரஸ் வந்திருக்கான்னு வெச்சுக்கோங்க. இட் இஸ் அவன் கையில பழனி பஞ்சாமிரதம் கொடுக்குற மாதிரி. ஏற்கனவே இத்தனை பிளேயர் வந்து பிரஸ் பண்றேன்னு ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வந்துருவாங்க இந்த சைடு. So all he has to do is beat the 2 central defenders which is capable of doing. Again, every system நீங்க சொன்ன மாதிரி depends on the players that a manager has. இப்ப now he has Welbeck. So எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. But that's why it is very exciting. ஆமா, but to be fair to Welbeck, அவனும் வந்து he has done well this season so far. நல்ல ஒரு it's a good start. I think அவன் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான், this is the first time in around 5-6 years he has had an injury free pre-season னு சொல்லிட்டு. ஸோ அதனால he has had a good start. பாப்போம் இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. We don't know, but I think the bigger surprise வந்து Brighton சொன்ன மாதிரி they keep doing well every year. Just அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு அவுட்புட் தான் இல்லை. பட் Fulham வந்து I don't think anyone expected 6th place 7 கேமுக்கு அப்புறம் இல்லையா? இல்ல because I saw signs first game நம்ம கூட விளையாடும் போதே வந்து this is not the usual Fulham sideன்னு எனக்கு அது புரிஞ்சுது. ஓகே இவனுங்க ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க, they are not the usual Fulham side, அது மட்டும் தெரிஞ்சது. And I was really impressed with one player, ஜாவ் பலினியா. ஃபர்ஸ்ட் கேமே வந்து நமக்கு அவ்வளவு சான்ஸை வந்து அவன் ஒத்தாலா கட் பண்ணான் டிஎம் விளையாடும் போது. அப்பவே யாரா இவன் அப்படி தெரிய பார்த்தா வெறும் 17 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. இது நம்ம தேடுறோம் நாட் பெட்டர் தென் மில்னர்சன் அப்படிங்கிற நம்ம ரேஞ்சில் நம்மளுக்கு வரமாட்டேங்குதே. இங்க 17 மில்லியனுக்கு வாங்கி வச்சிருக்க, நம்ம ஒருத்தவன் 80 மில்லியனுக்கு போறான், அவனு வரமாட்டேங்குது அடம் பிடிக்கிறானே அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாம் அந்த பலினியா கேம் பார்க்கும்போது பார்த்தேன். பட் பார்த்தா பைவல இப்ப கோல் எல்லாம் போடுறான். நான் டிஎம் மட்டும் தான் நினைச்சேன். இப்ப என்னன்னா 2 கோலோ 3 கோலோ ஏற்கனவே போட்டான் இந்த சீசன்.
இல்ல ஐ அப்புறம் திங்க் இஸ் a DM தான் அந்த இது கோல் வந்து ஃப்ளூக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் இஸ் a DM தான், அதுல டவுட் இல்ல. இது டிஎம்ங்க, அவன் போட்ட கோல் எல்லாம் பேங்கரா இருக்குது, எல்லாமே டி பாக்ஸ் வெளியே தான், உள்ளே எல்லாம் தலைவர் போய் போடுறது இல்ல. ஆமா ஆமா, இல்ல அதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். அதான் வந்து மிட்ரோவிச் தான் ஆப்வியஸ்லி ஸ்டார் நேம். வருஷம் அவனை, அதாவது அவங்க எப்போ பிரீமியர் லீக் வந்தாலும் அவன் தான் இஸ் ஸ்டார் நேம். இந்த வருஷமும் நோ டிஃப்ரெண்ட். பட் திஸ் சீசன் வந்து இஸ் என்ன சொல்றது, ஃபுல்ஃபில்லிங் இஸ் பொட்டன்ஷியல் ஆர் எக்ஸீடிங் இஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம் இல்லையா? அண்ட் இல்ல யூசுவலி when he comes சாம்பியன்ஷிப்ல போட்டு பொளந்துட்டு வருவான் ஒரு 40 கோல்னு. இங்க வந்தவனே அந்த அளவுக்கு அவனால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் திஸ் சீசன் he really wants to show. அவனுக்கு என்ன ஏஜ்னு கூட தெரியல, ஒரு 27 28 இருக்குமா, 29 அவ்வளவு இருக்குமான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் இஃப் he does well this season, ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் 28, let's say next season 29, he still will have at least 3 years left in a good solid 3 years. So I feel, ஏன்னா இந்த ஹாரி கேன் வந்து என்னமோ அவங்க பயன் முனிக்லாம் போற மாதிரி பேசிட்டு நடத்திட்டு இருக்காங்க. So let's say பயன் முனிக் get Harry Kane, I would say Tottenham need to get Mitrovic at all costs. So அந்த மாதிரி ஒரு டீமுக்குலாம் வந்து it'll be a very handy purchase. இந்த சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றத பொறுத்து தான். பட் லைக் நீ சொன்ன மாதிரி ஸ்டார்ட் he's made it, he's shown that he's really here, he can show in the Premier League also. But அவனை வந்து இது பண்றதுக்கு they've also got in Dan James, they've also brought Willian from Brazil, I think ஏதோ ஒரு கிளப் என்னது இல்ல, but they've got him back. And last game Willian செம்மையா விளையாண்டான். So I think the Marco Silva is doing a great job. ஆமா, he is doing a great job. மிட்ரோவிச் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கான். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் ஆடும்போது அதுதான் நோட்டீஸ் பண்ணேன். லைக் he is much fitter than before. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லோவா லைக் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியும். இந்த வருஷம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். லைக் மூவ்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. லைக் எவ்ரி திங் இஸ் வந்து ஒரு பர்பஸோட பண்ற மாதிரி இருக்கு, மோர் தென் பிஃபோர். பட் ஒன் எண்ட் ஆஃப் த டேபிள் பிரைட்டன் அண்ட் ஃபுல்லம் நம்ம ஓவர் அச்சீவர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். அண்டர் அச்சீவர்ஸ் வெஸ்ட் ஹாம் 18th, லெஸ்டர் 20th, 4 பாயிண்ட் அண்ட் 1 பாயிண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ என்ன, வாட் இஸ் கோயிங் ராங் அட் லெஸ்டர் அண்ட் வெஸ்ட் ஹாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think West Ham வந்து they are not finding their proper formation நினைக்கிறேன். ஏன்னா when you buy Skamaka for like 35 million or more, I don't understand why you don't play him along with Antonio. Antonio, we know what he can do in the Premier League. He's shown it multiple times through numerous seasons now. But நீ Antonio எடுத்துதான் Skamaka போடுவேன், Skamaka ஆட வச்சா Antonio ஆட வைக்க மாட்டேன்னா, I don't know what's the point of buying a backup striker for 35 million. ஆமா, அது for a club like West Ham. Exactly. So அதனால வந்து they've got in இவன் கூட from யார Paqueta, they got in Paqueta from Roma. So again he is a very exciting player. So I mean it's just I think a matter of time before it all comes in. I'm seeing flashes, but அந்த flashes பத்தாது. Everton gameல நான் பார்த்தம்போது they've shown flashes that they can do it, but you need the final output. So அது இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. You just have 1 win and 1 draw out of 7 games. 4 losses, 5 losses. So again, it's just a matter of time, but I think they will turn it around. ஆமா, I also think they will turn it around. I think West Ham வந்து they are stuck in this situation. ஒரு மாதிரி லைக், அதாவது இது வரைக்கும் they were underdogs for a very long time Premier League. லைக் அதாவது வந்து we go to other clubsனா அந்த ஆப்போனன்ட் தான் they will dominate possession, நம்ம வந்து we don't have possession, so நம்ம வந்து கவுண்டர் அட்டாக்ல தான் அடிக்கணும் அப்படிங்கிற டைப்ல. பட் ஒன்ஸ் West Ham were very good at doing that, teams என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, சரி அவங்க கிட்ட பால் இருக்கட்டும், வெஸ்ட் ஹாம்கிட்ட பால் இருக்கட்டும். அண்ட் நவ் ஐ ஃபீல் லைக் தேர் இன் தட் சிச்சுவேஷன் வேர் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிகம் வந்து ஒரு பொசிஷன் ஓரியன்டட் டீம். பட் தட் இஸ் நாட் தேர் நேச்சுரல் கேம். இந்த டீம் அதாவது ஆஸ் பிரசன்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் ஸ்கமாக்கா பக்கெட்டாவை தவிர தே ஆர் நாட் பில்ட் ஃபார் அ பொசிஷன் கேம். அவங்க வந்து கவுண்டர் அட்டாக்ல ரொம்ப நல்லா ஆடுவாங்க. பட் ஸோ அதான் அந்த ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் பிரிங்கிங் தம் டவுன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கமாக்கா அண்ட் ஐ திங்க் ஸ்கமாக்கா ஷுட் பிளே. ஏன்னா அவனை நான் சரியா இல்லை லாஸ்ட் சீசன் பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆடுவான், ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தான். லைக் ஐ சைட் இந்த மாதிரி அவன் இங்க வேற ஏதோ குரூப்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் ஹாம் பாட்டம் வந்து குட் பி அன் அண்டர் ரேட்டட் பர்ச்சேஸ் ஆஃப் த சீசன் அப்படின்னு. அண்ட் இது என்ன சொல்றது, லூக்கஸ் பக்கெட்டா ஐ திங்க் தேர் ஸ்ட்ரகிளிங், அதான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிளிங் டு அடாப்ட் டு அ நியூ ஐடென்டிட்டி. அதுதான் என்னோட ஒப்பீனியன் வெஸ்ட் ஹாம் மேல. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அந்த குவாலிட்டி இருக்கு. யூ லுக் அட் த பிளேயர்ஸ், ரைஸ், ஸ்கமாக்கா, பக்கெட்டா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது சூச்செக் குவாலிட்டி இருக்கு. பட் somehow they don't seem to click at this point. Yeah, I think that's their shortcoming, but I have confidence அவங்க வந்து turn around பண்ணிடுவாங்க. It's just a matter of time. நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டி இம்போஸ் பண்ணி I think they'll turn it around. But on the other side, Leicester,
லெஸ்டர். ஆமா. என்ன I think they are going for the drop on ஒரு பயத்துல தான் நான் இருக்கேன். I don't feel they will go to make the drop, but I think at this point of time they are out of ideas just because I think Brendan is not motivated now. We know about Brendan. ஆமா. I think there is no doubt about his qualities. நம்மளா questionே பண்ண முடியாது. We know what he can do with the Swansea. We know what he can do with just Gerrard and Suarez and Sturridge up top. 3 பிளேயரை வச்சு மொத்த டீமை ஓட்டுனார் ஒரு காலத்துல. So it's not that, but I think now he's less motivated because he hasn't got what he needs. ஏன்னா Leicester வந்து the problem with them now is they don't have money. That's why they sold off Fofana. That's why they sold வேற யாரோ கூட வித்தாங்க, 2-3 பிளேயரை வித்தாங்க. And they couldn't get anyone in because they don't have money to purchase. And Brendan is saying yes, he understands it, but he's saying அப்புறம் நான் எப்படா விளையாட வைக்கிறது, நீ எல்லாத்தையும் வித்தினா நான் இந்த டீம் வச்சு எப்படி விளையாட வைக்கிறதும் கேள்வி கேட்கறாப்ல. And I feel even if they sack him, there's no turning around. நீ யாரை கொண்டு வருவ? There's no one else other than Brendan to take this team forward. தெரியல. லைக் தாமஸ் ஃப்ராங்க் வந்து ஒரு ரூமர்ட் நேம், பிரென்ஃபோர்ட் மேனேஜர். லெஸ்டர் வந்து இஃப் தே சாக் பிரெண்டன் ராஜ், அண்ட் ஐ ஃபீல் லைக் வந்து இஃப் திஸ் ஃபார்ம் கண்டினியூஸ்னா இன்னும் 2-3 கேம் கண்டினியூ ஆச்சுன்னா கூட ஐ ஃபீல் லைக் தே வில் சாக் ஹிம். ஸோ தாமஸ் ஃப்ராங்க் அட் பிரென்ஃபோர்ட் வில் ஐ ஃபீல் he may be able to work with அந்த ஒரு ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த ஒரு ஒரு பட் எனக்கு என்ன பயம்னாக்க that Leicester will take too much time to sackங்கிற அதுதான் ஒரு இது ஃபியர் எனக்கு with Leicester because they are a good team. See, no hiding the fact that he got them their FA Cup. அதெல்லாம் வந்து once in a lifetime for Leicester. Like they won the Premier League, now they won the FA Cup. This is what போன சீசன் Leicester போன சீசன் எவ்வளவு காலமா ஆண்டாலும் they came back to finish 9th. அதுவும் இருக்குது. It's not like Brendan is someone who இப்படி ஒரு ஸ்டார்ட் இருக்கறனால yes they have gotten 1 point from 7 games. இல்லன்னு சொல்லல, but again yeah, they need at least 1 win to keep his head. அது தெரியல how it will go. ஆமா தெரியல, we don't know how it will go. And அதான் Leicester will, I don't know என்ன, I feel like அதான் they are the only club who have not bought anyone in top 5 leagues. Yeah. ஆமா. So ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு மேனேஜரியல் சைக்கிள் வந்து இட்ஸ் ஓவர்ன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் பிரெண்டன் ராஜ் நம்ம லிவர்பூல்லையும் பார்த்தோம், அந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஒரு இதுவே இல்லை, பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பிளேயர்ஸ் ஆடினாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி சம்திங் டு டூ வித் தட். பட் நம்ம வந்து வி ஹட் மென்ஷன் கிராம் பாட்டர், பிரைட்டன் பத்தி பேசும்போது இஸ் கோயிங் டு செல்சி. He is at Chelsea. He's gone to Chelsea. ஆமா, he's gone to Chelsea. In fact, first match வந்து நமக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கும் if it wasn't postponed. So என்ன லைக் வாட் சார்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் இருக்கு, எனக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ செல்சி அதாவது ஒரு பிரைட்டன் மாதிரி ஒரு டீம் வந்து இட் இஸ் a team without egos, without players are willing to be, என்ன சொல்றது, ஒரு tactically they are very flexible. சரி, நான் மேனேஜர் சொல்றதை ஒத்துக்கிறேன் because there is an understanding that Brighton as a team வந்து they are not good enough on their own. ஒரு மேனேஜர் நல்ல சிஸ்டம் இருந்தா we can become good enoughங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. வேற செல்சில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மோர் தென் அதர் கிளப்ஸ் வந்து அங்க பிளேயர் பவர் நிறைய இருக்கு செல்சில. நம்ம முன்னாடி இருக்கிற மேனேஜர்ஸ் கூடயும் பார்த்திருக்கோம். அண்ட் ஈகோஸ் ஆர் வெரி ஹை. ஸோ டு யூ திங்க் வந்து கிராம் பாட்டர் மூவிங் ஃப்ரம் அ கிளப் லைக் பிரைட்டன் டு மூவிங் டு அ கிளப் லைக் செல்சி வந்து இஸ் இட், ஏன்னா டாக்டிக்லி ஐ ஃபீல் லைக் தே வில் பி குட், பட் will he be able to handle the egos நீங்க நினைக்கிறீங்களா? பட் அதே கேள்வி நான் திருப்பி கேட்டா, வாட் அபவுட் ஈகோஸ்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு their team doesn't have such players. யோசிச்சு பாத்தீங்கன்னா they bought Aubameyang. That's one which could be an issue, but Aubameyang has just come in, so you can't impose your ego on the team. This is a new team for you. It's not like நீ ஒரு 2 வருஷம் இருந்துட்டு இப்ப நீ சீனியர் பிளேயர் அதனால நீ என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது கிடையாது. That's the issue. Even if Aubameyang has come, அதுக்கு அவனுக்கு ஒரு புது டீம், he has to impose himself on the team. அதுக்கப்புறம் தான் நீ சீனியர் போட முடியும். அது இருக்கு. Apart from that, I don't see anyone having an ego. Again, Sterling has gone to Chelsea, but again he needs to revive his career. That's why he's gone there. So ego-வா இருந்தீனால கிராம் பாட்டர் எல்லாம் வேலை செய்ய. That's what I feel. Even though Graham Potter seems to be kind of like timid, நான் என்னை பத்தி பேச மாட்டேங்கிற ஒரு appearance நம்மளுக்கு இருந்தாலும் I feel he has more control over the team. அந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் அவங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அபார்ட் ஃப்ரம் அவங்க ரெண்டு பேரும் I don't see anyone having Aspilicueta.
ஏன்னா No, பிகாஸ் he I think wanted he a has move too to much. Barcelona இப்போவே. Exactly, but I think he has too much love for the club rather than putting his interest above it. Although I feel இந்த பார்சலோனா ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டது அவன் நிறைய காசு வர்றதுக்கு தான். பார்சலோனா இருக்கலாம். were never in to get another right backங்கிறது என்னோடைய ஒரு இது. பட் ஐ ஃபீல் அகைன் சைன் பண்ணதுக்கு அப்புறம் who will say I didn't want to move away, எனக்கு இந்த கிளப் தான் அவ்வளவு கொடுத்திருக்கா அப்படின்னா, உனக்கு உண்மையா இருந்துச்சுன்னா சைன் பண்ணினதுக்கு அப்புறம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் தி டீல் சொல்லிட்டு போகணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு இன்டர்வியூ? So I feel he didn't really want to go along. And first gameல வந்து he played with Cucurella, Thiago Silva and Reece James as the defenders. என்ன நினைப்புல அப்படி ஆடினார்னு எனக்கு சத்தியமா தெரியல. But there was something evident. ஏன்னா their team was more attacking than when Tuchel was here. That was evident. But how do you see the team going forward? I think tactically வந்து they'll be Brighton வந்து they play a similar system to Chelsea and the 3 at the back அதெல்லாம். But I feel அதான் சொன்ன மாதிரி I think the big problem with Tuchel வந்து என்னன்னா it was that he was not able to sort out the attack. So I think அதுதான் வந்து that is the biggest task for Graham Potter. And defensively I think okay last அவங்க வந்து இதுல athletic football podcastல சொல்லியிருந்தாங்க like last 50 games of Tuchel's reign வந்து they conceded 1.39 goals per game ன்னு சொல்லிட்டு, and before that first 50 games வந்து they conceded some 0.5 ஏதோ ஒன்று. ஸோ அது ஒரு டிஃபென்சிவ்லி வந்து there is a drop off Tuchelல. ஸோ but I feel like வந்து பாட்டர் வந்து he'll be able to solve the defensive issues more easily. ஏன்னா he has experience. அங்கே Azpilicueta, Thiago Silva, they're all there. பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து எப்படி இருக்கும்? அவுபாமேங் வந்து லைக் நம்ம வந்து பிரைட்டன் பத்தி பேசணும். டேனி வெல்பெக் வந்து இட் டஸ் அ லாட் ஆஃப் த பால் ஒர்க். அவுபாமேங் வந்து will he be willing to do all that? ஏன்னா டு மேக் இட் எஃபெக்டிவ் வந்து he has to do all that. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒர்க் பண்ணலன்னா கூட that whole system falls apart. So I don't know. And again நம்ம திருப்பி சொல்றது அதான் formation or whatever, it depends on the players, the availability of what players are there. அது இருக்குது. ஸோ அதான் தெரியல எப்படி இருக்கணும். பட் ஐ ஃபீல் he can it will need time. இந்த சீசன்லாம் அவனை வந்து you can't assess him in this season. That's what I feel. Next season start இருந்துதான் you can expect him to do something. ஆமா, மேனேஜர் வந்து ஐ திங்க் செல்சியோட எய்ம் வந்து திஸ் சீசன் வில் பி டாப் 4 தான். வேற எதுவும் ஐ டோன்ட் திங்க் they'll want even anything beyond that is a bonusங்கிற டைப்ல தான் அவங்க இருப்பாங்க. தி ஒன்லி திங் I feel like is இவங்க வந்து if they are struggling to find form initially they may be dragged into a battle for 4th தேவையில்லாம, like which maybe they could have avoidedங்கிற டைப்ல. But we don't know, we'll see how that goes. But அதான் excited for Chelsea. நல்ல ஃபுட்பால் ஆடுவாங்க at least on paper. If they are anything like Brighton they'll be very good to watch at least as a neutral. But Chelsea விட்டு will come to two teams. Last season வந்து டாப் 4க்கு பேட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. But this season they have started off much better than last year னு சொல்லலாம். ஆர்சனல், மான்செஸ்டர் யுனைடெட் அவங்க நியூ சைனிங்ஸ் அண்ட் அவங்க ஒரு நியூ லுக் டீம். அதாவது இருக்கிற பிளேயர்ஸும் வந்து தேர் பெர்ஃபார்மிங் மச் பெட்டர் தென் பிஃபோர். நம்ம ஈவன் மேன் யுனைடெட் எடுத்தோம்னா சான்சோ இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் பிஃபோர். ராஷ்ஃபோர்ட் இஸ் பிளேயிங் வெல். ஆர்சனல்ல வந்து ஜாக்கா, பார்ட்டி இவங்கெல்லாம் நல்லா ஆடுறாங்க. ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நியூ சைனிங்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஜின்செங்கோ, ஜெசூஸ் ஃபார் ஆர்சனல், மார்டினஸ் மலேசியா, காசமீரோ யுனைடெட்ல நிறைய இருக்காங்க, ஆண்டனி. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன லைக் டியூ திங்க் வந்து திஸ் இஸ் சஸ்டைனபிள்? இது வந்து இந்த ஒரு ஸ்டார்ட் வந்து இஸ் இட் சஸ்டைனபிள் ஃபார் ஆர்சனல்? பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு டீமா பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சனல் பத்தி லைக் தே ஆர் அட் த மொமெண்ட் தே ஆர் டாப் ஆஃப் த டேபிள். ஸோ டு யூ திங்க் இட் இஸ் சஸ்டைனபிள்? ஏன்னா த ஃபர்ஸ்ட் டைம் தே பிளேட் அ குவாலிட்டி ஆப்போசிஷன் மேன் யுனைடெட்ல தே லாஸ்ட். So do you think it is sustainable for Arsenal for a title challenge? Title challenge is too much. I mean I'm sure avungalke and the expectation illa for them. All they need is top 4 because narrowly missed out last time out. Ivangalukku in the season வந்து top 4 வந்தாலே பெரிய விஷயம் இல்ல. That's their minimum. They need top 4. அதோட சேர்ந்து if they have a good run in one of the cups, be it Europa League or be it Carabao Cup or be it FA Cup, anything, just ஒரு குட் ரன், ஒரு செமிஃபைனலோ ஒரு ஃபைனல்ல ஏதோ டோர்னமெண்ட்ல போனாங்கன்னா இட்ஸ் a beautiful season for them. And putting into effect, although they finished 5th last time, they made the necessary signings. Jesus தேவைப்பட்டான், ஸ்ட்ரைக்கர்ல ஒழுங்கா யாருமே இல்ல. They needed a left back, although they had யாரு Tierney. Although they had Tierney, but Tierney was not fit for every game. அதனாலதான் அந்த நடு சீசன்ல வந்து they got that Nuno Tavares. ஏன்னா Tierney wasn't fit for the entire season. They needed Zinchenko. They got him. Again, they needed one defensive midfielder. Although they had Xhaka and Partey,
அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காம்போ வந்து they are not fit throughout. Again நம்ம பார்ட்டி வந்து இப்போ he was out for 3-4 games. He came back only last game. But they got Fabio Vieira. So they made necessary signings. எதெல்லாம் எங்க சென்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சதோ they got them. யாரெல்லாம் ரொம்ப நாள் கிளப்ல சும்மா பெஞ்ச் தேய்ச்சிட்டு இருந்தாங்களோ they moved them on. அது எல்லாமே நடந்திருக்கு. So I think they are very good at the moment, but sustaining throughout the season, yes, so top 6 side face பண்ணும்போது they've lost, fine. But the season is about 38 league games. The other top 5 sidesங்கிறது 10 game. நீ 10 கேம்ல 10 கேம் தோப்பின்னு சொல்ல முடியாது. They lost at Old Trafford. They might win at Emirates. Hypothetically put into it, other 28 games win பண்ணக்கூடிய capability அவங்களுக்கு இருக்கு இப்போ. ஆமா ஆமா. So let's say you win all the other 28. அதுவே போதுமே. இந்த மீதி 10 கேம்ல வந்து let's say you win 4, 32 wins out of 36ங்கிறது it's unheard of. அந்த மாதிரி ஒரு சீசன்லாம் வந்து ஆர்சனலுக்குங்கும்போது I'm not saying they will win the 28, but I'm saying they have the capability to win the 28. ஆமா ஆமா. இல்ல they're playing some really good football also. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. And I think Zinchenko being there is a big advantage. ஏன்னா I feel like, I don't know, இது வரைக்கும் நம்ம வந்து அவனை சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல பார்த்தது இல்லை, பட் I feel like வந்து ஆர்டெட்டா வந்து he may use him in central midfield also at some point. Very versatile player and very underrated player also Zinchenkoங்கிறது. பட் எனக்கு வந்து ஆர்சனல்ல மோஸ்ட் இம்ப்ரெசிவ் வந்து வில்லியம் சலீபா தான் இது வரைக்கும். லைக் அவன் கோல் போட்டிருக்காங்கிறதுக்காக சொல்லல, பட் ஈவன் டிஃபென்சிவ்லி வந்து ஐ திங்க் Ben White is good, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. Ben White is good. இவன் கேப்ரியலும் is also a good defender, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஐ திங்க் சலீபா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர்சனல் ஜாயின் பண்ணும்போது he was a bit immature-னு எனக்கு தோணுது. பட் லாஸ்ட் சீசன் வந்து அவன் மார்சேல லோன்ல இருந்தான் அந்த பிரான்ஸ்ல. And he developed his game really well. ஒரு பொசிஷன் சிஸ்டம்ல ஆடிட்டு he knows how to act as a center back. வந்து ஒரு ஹை பிரஸ்ல ஒரு எப்போ டிராப் ஆஃப் பண்றது. And he's a good defender also, just as a ஒரு டிஃபென்சிவ் கேரக்டரிஸ்டிக்ஸே இஸ் வெரி குட். ஃபார் மீ வந்து he has been their most impressive player. நீங்க வந்து ரெக்கார்டிங்க்கு முன்னாடி கிரானிட் சாக்கா சொன்னீங்க இது மோஸ்ட் இம்ப்ரெசிவ் இல்லை அவனோட ரிசர்ஜன்ஸ்ல. ஸோ அவனை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்துச்சு? ஐ திங்க் திஸ் சீசன் வந்து ஆர்சனல் have been attacking more. ஏன்னா ஜெசூஸ், மார்டினெல்லி, ஓடெகார்ட் அண்ட் சாக்கா 4 பேரும் அட்டகாசமா விளையாட்டு இருக்காங்க. ஸோ when you have this sort of a quartet who is giving you results every game, you need someone or 1 or 2 players to hold up the midfield, and both of them are doing an incredible job. Jakaavum seri, Parteyum seri, they are doing it really really well. So they effectively right now they are playing 4-2-1-3. Martinelli, Jesus, Saka avanga ella control பண்றதுக்கு Odegaard, and then இவங்க 2 பேரும் holding midfielders. And Xhaka is getting too many times into the box also, so it makes them like a 5 in the box at all times. It's very exciting to see Arsenal. எனக்கு வந்து ஜெசூஸ் சைன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கூட நான் சொல்லியிருந்தேன், ஹே ஜெசூஸை மட்டும் நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா you are a totally different side அப்படின்னு. அதேதான் இப்ப நடக்குது. ஜெசூஸ் is just showing who he really is. He's always been in the shadow, and this season ஐயோ பால் அவன்கிட்ட போனாலே எவ்வளவு ட்ரிக்கரி. He's creating goals, he's scoring goals, he's being a poacher at so many numerous times. So it's just really exciting to see Arsenal. ஆமா ஆமா. And அவங்களோட opponents, அவங்க recently they've defeated Arsenal 3-1. Man United made a lot of signings வந்து Casemiro, Eriksen, Malaysia, Lisandro Martinez, so Anthony. எனக்கு என்ன பயம் இல்லை, லைக் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா will they gel well in time ன்னு சொல்லிட்டு. பட் so far it has looked good for Man United. அவங்க வந்து they've addressed their weaknesses, and most importantly I think Erik ten Hag வந்து he has not been afraid to take big decisions. ரொனால்டோ பெஞ்ச்ல போடுறது, மக்வைரை தூக்கி பெஞ்ச்ல போடுறது, even though is club captain. நம்ம கிளாப் கொஞ்சம் அது கேட்டாருன்னா நல்லா இருக்கும். இல்ல but seriously speaking he has not been afraid to take big decisions. So I don't know, I'm very impressed with Man United, more than I thought that they would be at this point. Very true. I thought ஒரு 10 கேமாச்சும் அவங்களுக்கு எடுக்கும் for them to get maybe அந்த 10 கேம்ல ஒரு 2 win, 3 win, ஒரு 4 draw அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாங்க தான் நினைச்சேன். But they've been really impressive at the moment. ஏன்னா I think லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன் ஹைட் இல்ல, I don't know how he will gel in the Premier League அப்படின்னு. He's been too much of an aggressive defender. There are negative sides to it, but at this moment he's doing a good job. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். I think all his new signings bar Casemiro have already gone into the team straight away. Casemiro மட்டும் தான் இன்னும், because Casemiro சைன் பண்ணோடனே பயவுள்ள டாமினே ஏதோ பெரிய மால்டினி மாதிரி விளையாடிட்டு இருக்கான். எங்கடா எவ்வளவு இருந்து அப்படின்னு Casemiro சைன் பண்ண உடனே பயவுள்ள மாறிட்டான். So I think McTominay also has come good again, but the most important thing சொன்ன மாதிரி he's not been afraid to make decisions, because
I think it's high time the fans along with the board have recognized that இனிமேல் ஒரு மேனேஜர் ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கலைன்னா நம்ம டீம் will not go forward. So I think அது வந்து the management itself has recognized. So அது எடுக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு. But now I think they are doing really good. Although it's afraid to say, although it's worrying to say, but I feel they are on the upward rise. ஆமா இல்ல they are on the upward rise and I think ஒரு contrast between the two sides. இந்த ஆர்சனல் வந்து when they go into a game they try to impose their style of play. United வந்து நம்ம they are in that stage where Arsenal were ஒரு couple of years back where they are trying to become a team like that. So அந்த இப்போ வந்து எந்த கேம்ல முடியுமோ they impose their style of play, but sometimes they tend to என்ன சொல்றது, நம்ம லிவர்பூல் கேம் எடுத்துப்போம், லிவர்பூல் மேன் யுனைட்டட் கேம், அதுல வந்து வெரி கவுண்டர் அட்டாக்கிங், நம்ம வந்து ஓலே கன்னர் சோல்ஷர் சைட பாக்குற மாதிரி இருந்தது. So they are adapting well and trying to get results at the same time. So I thought that was very impressive. Tenna கூட ஒன்னு. ரெண்டாவது வந்து another reason ஏன் டென்னா கூட I'm impressed நாக்க, அவன் வந்து ரொனால்டோ வந்து அவன் இன்டர்வியூ கொடுப்பேன்னு சொன்ன போது வாட் யூஸ் இஸ் தட்னு அது கேரி நெவில்ட்ட கேட்டான். So what is that going to serve? So அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வரவே இல்லை ரொனால்டோட்ட இருந்து. ஆமா 2 weeks ஏமாத்திட்டு இருந்தான். கரெக்ட், காணோம் என்னன்னு. ஆமா ஆமா இல்ல அதான் ஐம் வெரி இம்ப்ரெஸ். அதாவது நம்ம கிராம் பாட்டர் பத்தி சொல்லியிருந்தோம், செல்சில will he be able to handle the egos, and arguably there is maybe only one other person who can say who has the same ego as Cristiano Ronaldo. அவன் பாரிஸ்ல இருக்கான். பட் எரிக் டென் ஹாக் வந்து he has handled that ego very well in the United squad. I think that was the big issue there. பட் இதுதான் நம்ம வந்து ஸ்லேட் ஆஃப் டாபிக்ஸ் வச்சிருந்தோம். உங்களுக்கு வேற யாரான்னு எனி அதர் தாட்ஸ், எனி அதர் மத்த so many other teams are there, so உங்களுக்கு வேற யாரான்னு பத்தி பேசணுமா? இல்ல, I also would put Newcastle in that bracket of underperforming. நம்மள ஓவர் ஹைப் பண்ணோம். பயவுலைங்க வந்து கடைசி 5 மேட்ச்ல 4 டிரா ஒரு லாஸ். அவங்க எல்லாம் வந்து அப்படிதான் சேர்த்தி ஆகணும். இந்த நிலைமையில வந்து நம்மளோட மோசமா ஆடுறாங்க, நம்மளே மோசமா ஆடுறோம், நமக்கும் கீழே அந்த டீம் இருக்குது. இதுல நான் டாப் 6 கண்டெண்டர் மாதிரி பேசிட்டு இருந்தேன் நியூகாஸ்ல. So I think that is one. But அதை தவிர வந்து எவர்டன் are also coming up. ரீசெண்டா வந்து they won 2 games out of the last 5. அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். They have drawn 4 and they won the last game against West Ham. So I think they are also doing well at this moment. But apart from that, I think it's usual Premier League. But let's see, very exciting times ahead. ஆமா வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ் ahead. அதான் வந்து 17th Wolves இருக்காங்க 6 points ஓட, and 8th Liverpool with 9 points. So literally 3 points, of course game differenceலாம் இருக்கு, but 3 points separate 8th from 17th. So அந்த அளவுக்கு டைட்டா இருக்கு இப்போ பிரீமியர் லீக். of course lot more games to go. சொன்ன மாதிரி ஒரு 1/5 of the season கிட்ட தான் ஆயிருக்கு. பட் அதான் that's it from my side. as per usual வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 125 பிஃபோர் த வேர்ல்ட் கப், அதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு. அதை எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி ரீச் பண்ணி விட்டுருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். உங்கள் கமெண்ட்ஸ், உங்களுக்கு வேற யாரான டீம்ஸ், பிளேயர்ஸ், இஃப் யூஆர் இம்ப்ரெஸ்ட் வந்து ஃப்ரம் அதர் பிரீமியர் லீக் டீம்ஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஏர்லிங் ஹாலண்ட் பற்றி என்னடா பேசவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆஸ் பர் யூஷுவல் அவன் ஹாலண்ட் பண்ணுறது நம்ம எதிர்பார்த்தது தான், ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. ஸோ அதனால தான் அவனை பற்றி பேசல. இல்லை, பட் சிட்டி ஆர் பிளேயிங் ஆஸ் தேர் சப்போஸ் டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். கௌதம், வேறு தான் சொல்லணுமா? Thanks for joining and keep supporting us. Keep supporting us. Thank you very much.